இப்ப நம்ம எல்லாருமே தினமும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறோம் இல்லையா? காலையில எழுந்த உடனே குட் மார்னிங்னு முழுசா டைப் பண்ண யாருக்கும் நேரம் இல்ல. ஆமா, வெறுமனே ஜிஎம்னு 2 எழுத்துல முடிச்சிடுறோம். கரெக்ட். அவசரம், நேரமின்மை, வார்த்தைகளை முழுசா உச்சரிக்காம பாதியிலே முழுங்கிறது இன்றைய நவீன காலத்து வழக்கம்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் இல்ல. கண்டிப்பா, இது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, 1000 வருஷத்துக்கு முன்பே மனிதர்கள் பேசும்போது எப்படி பச்சாதாபமே இல்லாம சில எழுத்துகளோட ஓசைகளை சுருக்கி பேசுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்னங்கறத தமிழ் இலக்கணம் ரொம்ப துல்லியமா படம் பிடிச்சு காட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம அப்படி சுருங்குற ஓசைகளுக்கு ஒரு பேரும் வச்சு அதுக்கு என்ன ஒரு தனி விதியையே உருவாக்கியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அந்த ஒலிகளோட அறிவியலை தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். குற்றியலுகரம், குற்றியலிகரம்ங்கிற தலைப்புகளை தான் இன்னைக்கு நாம முழுமையா அலச போறோம். சரி, குற்றியலுகரம்ங்கிற வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது எங்கிருந்து வருதுங்கிற அந்த ஆணி வேற நம்ம கொஞ்சம் தேடலாமா? தாராளமா தேடலாம். இப்போ ஒரு மரத்தை எடுத்துக்குவோம். அந்த மரத்தோட ஆணிவேர் முதல் எழுத்துகள், அந்த வேர்ல இருந்து முளைச்சு வர்ற கிளைகள் தான் சார்பெழுத்துகள்னு வச்சுக்குவோம். அந்த முதல் எழுத்துகள் என்னென்ன? அந்த ஆணி வேருங்கிறது மொத்தம் 30 எழுத்துக்கள். அதாவது ஆ முதல் அவ் வரையிலான 12 உயிரெழுத்துகளும் இக்கு முதல் இன் வரையிலான 18 மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து வர்ற 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். ஓ, அப்போ இந்த 30 எழுத்துக்கள் தான் மொழியோட அடித்தளமா? ஆமா, இதுதான் மொழியோட அடித்தளம். இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து அவற்றை அடிப்படையா வச்சு பிறக்கிற எழுத்துக்கள் தான் நீங்க சொன்ன அந்த 10 கிளைகள். அவற்றையே நாம சார்பெழுத்துகள்னு சொல்றோம். அந்த 10 கிளைகளோட பேர்களையும் ஒரு முறை அப்படியே அசை போட்டு விடலாமா? கட்டாயமா. உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அருமை. இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா 5வது மற்றும் 6வது வகைகளா வர்றதுதான் நம்முடைய இன்றைய பேசு பொருளான குற்றியலுகரம் மற்றும் குற்றியலிகரம். ஓஹோ, இப்ப நேரா களத்துல இறங்குவோம். குற்றியலுகரம், இத படிக்கும் போதே நாக்கு சுழலுதே. இந்த பேருக்குள்ள என்னதான் அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு? இத 3ஆ பிரிச்சு சொல்லி பாருங்க. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், அதாவது குறுகிய ஓசையுடைய உகரம். உகரம்னா என்ன? உகரம்னா உங்கர ஓசையில முடிகிற எழுத்துக்கள். அந்த உங்கர ஓசையானது தன்னுடைய வழக்கமான அளவிலிருந்து குறைஞ்சு ஒலிக்கும் தன்மையே குற்றியலுகரம்னு சொல்றோம். ஒரு நிமிஷம், ஓசை குறையுதுன்னு சொல்றீங்களே, அது எப்படி அளக்கிறது? ஏதாச்சும் அளவு நாடா இருக்கா என்ன? இருக்கு. தமிழ்ல எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவ மாத்திரைன்னு சொல்றாங்க. மாத்திரைனா நம்ம காய்ச்சலுக்கு போடுற மாத்திரையா? இல்ல, இது வேற மாத்திரை. பொதுவா ஒரு குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. நாம கண் இமைக்கிற நேரமும் அல்லது ஒரு முறை கை சுடுக்கிற நேரமும் தான் ஒரு மாத்திரை. ஓ, அந்த ஒரு சொடக்கு போடுற நேரம்னா ஒரு மாத்திரையா? கரெக்ட். உங்கிறது ஒரு குறில் எழுத்து, அதனால அது இயல்பா ஒரு மாத்திரை அளவு நேரம் ஒலிக்கணும். ஆனா குற்றியலுகரத்துல அந்த ஒரு மாத்திரை அளவானது சரிபாதியா குறைஞ்சு அரை மாத்திரையா ஒலிக்கும். இத ஒரு உதாரணம் வச்சு பார்த்தா இன்னும் சுலபமா புரியும்னு நினைக்கிறேன். குழந்தை, வகுப்பு, பாக்கு, இந்த 3 வார்த்தைகளுமே பாடப்புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, கொடுத்திருக்குங்க. இந்த 3லயுமே கூங்கிற எழுத்து இருக்கு இல்லையா? இருக்கு. இப்ப நீங்களே அந்த 3 வார்த்தைகளையும் சாதாரணமா உச்சரிச்சு பாருங்க. சரி, குழந்தை, இதுல கு சொல்லோட முதல்ல வருது. அடுத்து வகுப்பு, இதுல கு சொல்லோட இடையில வருது. 3வது வார்த்தை பாக்கு, இதுல கு சொல்லோட கடைசியில வருது. நீங்க உச்சரிக்கும் போது குழந்தை வகுப்புங்கிறதுல வர்ற கு முழுமையா ஒரு மாத்திரை அளவு ஒலிக்குது. ஆமா, முழுசா கேக்குது. ஆனா பாக்குன்னு சொல்லி முடிக்கும் போது அந்த கு முழுமையா ஒலிக்காம காத்துல அப்படியே பாதியிலேயே கரைஞ்சிறத உங்களால உணர முடியுதா? பாக்கு அந்த ஊ ஓசை முழுமையா வெளியே வராது. ஆமா, பாக்குன்னு சொல்லும்போது கு பாதியிலேயே நறுக்கப்பட்டது போல ஒலிக்குது. ஏன் இப்படி நடக்குது? சொல்லோட கடைசியில வந்தாலே எழுத்துகள் இப்படி சுருங்கிடுமா? இங்கதான் நீங்க மொழியோட அறிவியலை கவனிக்கணும். எல்லா எழுத்துகளும் இப்படி சுருங்காது. பின்ன எந்த எழுத்துகள் சுருங்கும்? வல்லின மெய்கள்னு சொல்லப்படுற க, ச, ட, த, ப, ர ஆகிய 6 எழுத்துகள் இருக்கு இல்லையா? இந்த 6 எழுத்துகளும் பிறக்க நம்ம மார்புல இருந்து கடுமையான மூச்சு காற்று வெளிவரணும். ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து உச்சரிக்க வேண்டிய எழுத்துக்கள்னு சொல்ல வரீங்க? ஆமா, ரொம்ப அழுத்தம் தேவை. இந்த 6 வல்லின மெய்களோட ஊ சேரும்போது பிறக்கிற
கு, சு, டு, து, பு, ரு ஆகிய 6 எழுத்துக்களை நம்ம சொல்லோட இறுதியில உச்சரிக்கும் போது நம்முடைய வாய் இயல்பாவே கொஞ்சம் சோம்பேறித்தனமாயிடும். சோம்பேறித்தனமா? அது எப்படி? விளக்குங்களே. ஆமா, ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கும் போதோ அல்லது நடுவிலோ நம்ம முழு மூச்சை கொடுத்து உச்சரிப்போம். ஆனா வார்த்தையோட முடிவுக்கு வரும்போது அப்பாடா வார்த்தை முடிஞ்சிருச்சுன்னு ரிலாக்ஸ் ஆயிடும், அப்படிதானே? அதேதான், நம்முடைய மூச்சு காற்று இலகுவாக்காயிடும். அதனால அதிக அழுத்தம் தேவைப்படுற இந்த 6 வல்லின உகரங்களும் சொல்லோட இறுதியில வரும்போது முழு மூச்சையும் செலவழிக்காம பாதியிலேயே மனிதர்கள் நிறுத்திடுறாங்க. ஆஹா, அருமையான விளக்கம். அந்த பழக்கம்தான் நாளடைவுல குற்றியலுகரங்கிற இலக்கணமாவே மாறிடுச்சு. வாவ், இலக்கணத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு உடலியல் தத்துவம் இருக்குங்கிறத இப்பதான் புரியுது. அப்படியானால் கு, சு, டு, து, பு, ருங்கிற இந்த 6 எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில வரும்போது அரை மாத்திரையா குறையும், சரியா? ரொம்ப சரி. ஆனா தேர்வுல இந்த 6 எழுத்துக்களையும் வரிசையா நினைவில் வச்சுக்கிறது எப்படி? இது ரொம்பவும் சுலபம். இத ஒரு தொடர் வண்டியோட சத்தம் போல வேகமா சொல்லி பழகுங்க. குசுடு துப்புரு, குசுடு துப்புரு. குசுடு துப்புரு, குசுடு துப்புரு. நல்லா இருக்கே. ஒரு ரயில் இன்ஜின் கிளம்புற மாதிரி வேகமா 2 முறை சொன்னா இது உங்க நாக்குல நிரந்தரமா ஒட்டிக்கும். சூப்பர் யுக்தி. ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. கேளுங்க, என்ன சந்தேகம்? சொல்லோட இறுதியில ஊ ஓசை வந்தாலே அது குறைஞ்சு ஒலிக்குமா? இப்ப பசுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, விடுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இருக்கு. இதுல எல்லாம் சூ டூன்னு அந்த தொடர்வண்டி எழுத்துக்கள் கடைசியில வந்திருக்கு. ஆனா உச்சரிக்கும் போது ஓசை குறையற மாதிரி தெரியலையே. மிகச் சரியான கேள்வி. நீங்க கேட்டது தான் தேர்வுல பலரும் பண்ற தப்பு. ஓ, அப்படியா? சொல்லோட இறுதியில குசுடு துபுரு வந்தாலே அது குற்றியல் உகரம்னு குருட்டுத்தனமா முடிவு பண்ணக்கூடாது. நீங்க சொன்ன பசு, விடு ஆகிய வார்த்தைகளை கவனிங்க. கவனிச்சா? ப, வி என்பவை தனித்தனி குரில் எழுத்துக்கள். அதாவது ஒரு குரில் எழுத்து பக்கத்துல ஒரு வல்லின உகரம். இவ்வளவுதான் அந்த வார்த்தையே. இப்படி தனிக்குறிலை அடுத்து வர்ற வல்லின உகரங்கள் ஒருபோதும் ஓசை குறையாது. ஒரு மாத்திரை அளவே முழுமையா ஒலிக்கும். ஓஹோ, தனிக்குறில் வந்தா குறையாது. ஏன் யோசிச்சு பார்த்தா லாஜிக்கா தோணுது. எப்படி சொல்றீங்க? பசுங்கிறதுல இருப்பதே 2 எழுத்துக்கள் தான். அதுல கடைசி எழுத்தோட ஓசையை சுருக்கினா முதல் எழுத்து மட்டுமே மிஞ்சும். வார்த்தையா காணாம போயிடும்ல. மிகச்சரியா பிடிச்சிங்க. அது மட்டும் இல்லாம வல்லினம் அல்லாத மெல்லின, இடையின உகரங்கள் சொல்லோட இறுதியில வந்தாலும் ஓசை குறையாது. உதாரணத்துக்கு மாவு, ஏழுங்கிற வார்த்தைகள்ல ஊ, லூ ஆகியவை இடையின உகரங்கள். இவை சொல்லோட இறுதியில வந்தாலும் ஒரு மாத்திரை அளவு முழுமையாகவே ஒலிக்கும். ஓ, அதுக்கும் ஓசை குறையாதா? குறையாது. இப்படி தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுல இருந்து ஓசை குறையாம முழுமையா ஒலிப்பதை நாம முற்றியலுகரம்னு அழைக்கிறோம். முற்றியல்னா முழுமையானன்னு அர்த்தம். அற்புதம். குற்றியலுகரத்துக்கும் முற்றியலுகரத்துக்கும் உள்ள வித்தியாசம் இப்ப பளிச்சுன்னு புரிஞ்சிருச்சு. சரி, அடுத்து இந்த குற்றியலுகரத்தை 6 வகையா பிரிக்கிறாங்களாமே, அது என்ன கணக்கு? அது ஒரு வரிசையில நிக்கிறவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஒரு ரேஷன் கடை வரிசையை கற்பனை பண்ணிக்கோங்க. சரி, கற்பனை பண்ணிட்டேன். வரிசையோட கடைசியில அந்த குசுடுத்து ஒரு எழுத்துகள்ல ஒன்னு நின்னுக்கிட்டு இருக்கும். அவருக்கு நேர் முன்னாடி யார் நிக்கிறாங்கங்கறத பொறுத்து தான் அந்த குற்றியல் உகரத்தோட பேரே முடிவாகுது. ஓ, முன்னாடி யார் நிக்கிறாங்கங்கிறது தான் முக்கியமா? ஆமா, வேற எந்த எழுத்தையும் நீங்க பார்க்க வேண்டியதில்ல. கடைசி எழுத்துக்கு முந்தைய எழுத்தை மட்டும் கவனிச்சா போதும். இத ஒவ்வொரு வகையாவே பார்த்து விடலாமா? நீங்களே விளக்கிடுங்க. முதல் வகை நெடில் தொடர் குற்றியலுகரம். பேர்ல இருக்கிற மாதிரியே குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி ஒரு தனி நெடில் எழுத்து இருக்கும். உதாரணத்துக்கு பாகு, காது, ஆறுங்கிற வார்த்தைகளை பாருங்க. ஆமா, கு, து, ரூங்கிறதுக்கு முன்னாடி பா, கா, ஆனு ஒரு நெடில் எழுத்து இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான குறிப்பு என்னன்னா, இந்த நெடில் தொடர் குற்றியலுகரங்கிறது 2 எழுத்துக்களை கொண்ட சொற்களாக மட்டுமே அமையும். புரியுது. அதாவது முதல் எழுத்து நெடிலா இருக்கும், 2வது எழுத்து குசுடு துபுருல ஒன்னா இருக்கும். சரி, 2வது வகை ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி ஆயுத எழுத்து நின்னுக்கிட்டு இருக்கும். உதாரணம் எகு. குங்குற குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி ஃபுங்குற ஆயுத எழுத்து வந்திருக்கு இல்லையா? இது ரொம்பவும் எளிதானது. 3வதுல தான் எனக்கு கொஞ்சம் குழப்பம் வருது. உயிர்த்தொடர் குற்றியலுகரம். இதுக்கு புத்தகத்துல அரசு, கயிறுன்னு எல்லாம் உதாரணம் கொடுத்திருக்காங்க. ஆமா. சு, ரு ஆகிய குற்றியலுகர எழுத்துகளுக்கு முன்னாடி ர, இங்கிற உயிர்மை எழுத்துகள் தானே இருக்கு. பின்னாடி எப்படி இது உயிர்த்தொடர் ஆகும்? இங்கதான் நாம கொஞ்சம் உற்று நோக்கணும். அரசுங்கிற வார்த்தை எடுத்துக்குவோம். சூங்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது ரா.
அந்த ராங்கிற எழுத்த எப்படி பிரிப்பீங்க? இரு கூட்டல் ஆ தான் ரா. கரெக்ட். ஆக அந்த ராவுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது அங்கிற உயிர் எழுத்துதான். அந்த உயிர் ஓசையை தொடர்ந்துதான் குற்றியலுகரம் வருது. ஓஹோ, இப்ப புரியுது. தனி நெடில் அல்லாத ஒரு உயிர்மை எழுத்து தொடர்ந்து குற்றியலுகரம் வந்தா அதோட உள்ள இருக்கிற உயிர் ஓசைய கணக்குல எடுத்துக்கிட்டு அத உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்றோம். ஆஹா, ரங்கிற எழுத்துக்குள்ள இருக்கிற ஆ ஒளிய வச்சு இத உயிர் தொடருங்கிறீங்க. இப்ப தெளிவாயிடுச்சு. அடுத்து 4வது 5வது 6வது வகைகள் ரொம்ப சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். வல்லினம், மெல்லினம், இடையினம் ஆகியவற்றை வச்சு வருதா? சரியா கணிச்சிட்டீங்க. 4வது வன்தொடர் குற்றியலுகரம். வல்லின மேகலான க, ச, ட, த, ப, ர ஆகிய ஏதேனும் ஒன்னை தொடர்ந்து குற்றியலுகரம் வரும். உதாரணத்துக்கு பாக்கு, பேச்சு, பத்துன்னு சொல்லலாமா? கரெக்ட். 5வது மென்தொடர் குற்றியலுகரம். மெல்லின மேகலான இங், இஞ்ச், இண், நிழ், ம, இண் ஆகிய ஏதேனும் ஒன்னை தொடர்ந்து குற்றியலுகரம் வரும். உதாரணம் பங்கு, மஞ்சு, பந்து. சூப்பர். அப்போ 6வது இடையினமா தான் இருக்கும். 6வது இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையின மேகலான இ, இர், இல், வ, இல், இல் ஆகிய ஏதேனும் ஒன்னை தொடர்ந்து குற்றியலுகரம் வரும். உதாரணம் எய்து, மார்பு, சால்பு. அந்த வரிசைக்கு முன்னாடி யார் நிக்கிறாங்கங்கறத வச்சு எப்படி 6 வகையா பிரிக்கிறாங்கங்கிறது இப்போ மிக தெளிவா தெரியுது. இதுல மாணவர்களுக்கு சில குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதுதான் கேட்க வந்தேன். தேர்வுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு இதுல ஏதாச்சும் ஆபத்தான கண்ணிகள் இருக்கா? எங்க மதிப்பெண் குறைய வாய்ப்பு இருக்கு? 2 மிக முக்கியமான குறிப்புகள் இருக்கு. தேர்வுல மாணவர்களை குழப்பறதுக்காகவே கேட்கப்படுற கேள்விகள் இவை. 1, வ எனும் எழுத்தை தொடர்ந்து வர்ற குற்றியலுகர சொற்கள் தமிழ்ல கிடையவே கிடையாது. ஓ, வ வராதா? சரி. 2வது 2, இடைத்தொடர் குற்றியலுகரத்துல சு, டு, ரு ஆகிய எழுத்துக்கள்ல முடியும் சொற்களும் தமிழ்ல கிடையாது. இந்த 2 விதிவிலக்குகளையும் நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும். ஓசை எப்படி சுருங்குதுங்கிறத பாத்துட்டோம். ஆமா, பார்த்தாச்சு. சரி, ஈ ஓசையும் இதே போல சுருங்குமா? குற்றியலிகரம்னு ஒரு கிளை இருக்குன்னு ஆரம்பத்துல சொன்னீங்களே. கண்டிப்பா சொருங்கும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம்ங்கிறது தான் குற்றியலிகரம். ஈஓசை தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுல இருந்து அரை மாத்திரையா குறைஞ்சு ஒலிக்கும். இதுவும் குற்றியலுகரம் மாதிரி எல்லா இடங்கள்லயும் வருமா? வராது. குற்றியலுகரத்தை போல இது எல்லா இடங்கள்லயும் வராது. 2 குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டுமே இந்த ஈஓசை சுருங்கும். அந்த 2 இடங்கள் எவை? சொல்லும் போதே நமக்கும் அந்த ஓசை குறையறது தெரியுதான்னு பாக்கலாமே. முதல் இடம் குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எவ்வளவு தொடங்கும் சொல் வரும்போது நடக்கிற ஒரு மேஜிக். கொக்குங்கிறது ஒரு குற்றியலுகர சொல் இல்லையா? ஆமா, வன்தொடர் குற்றியலுகம். அதோட யாதுங்கிற வார்த்தையை சேர்த்து பாருங்க. கொக்கு கூட்டல் யாது. இத இடைவெளி இல்லாம வேகமா சொல்லி பாருங்க. கொக்குயாது, கொக்குயாது, கொக்கியாது. ஆமா, நான் கொக்குன்னு சொல்லல, கொக்கியாதுன்னு தான் என் நாக்கு உச்சரிக்குது. கூல இருந்த ஓ ஓசை காணாம போய் அங்கே ஈ ஓசை வந்துருச்சு. அதுதான் அறிவியல். 2 வார்த்தைகள் சேரும்போது நாக்கு தன் வேலையை சுலபமாக்கி ஊவ ஈயா மாத்திடுது. கு கூட்டல் ஊங்கிறது கு கூட்டல் ஈயா மாறிடுது. அந்த ஈ ஓசையும் ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையா குறுகிடுது. இதுதான் குற்றியலிகரம் வர்ற முதல் இடம். ஆச்சரியமா இருக்கு. சரி, 2வது இடம் மியா என்னும் அசைச்சொல். இலக்கியங்கள்ல ஓசை நயத்துக்காக பயன்படுத்தப்படுற ஒரு வார்த்தை இது. ஓ, இலக்கியங்கள்ல மட்டுமா? ஆமா. இந்த மியாங்கிறதுல உள்ள மிய பிரிச்சா கூட்டல் இ. இதுல உள்ள இகரமும் அரை மாத்திரையா குறையும். உதாரணமா கேள் கூட்டல் மியாங்கிறது கேன்மியான்னு மாறும். ஒரு நிமிஷம், நான் யார்கிட்டயும் இதுவரைக்கும் கேன்மியான பேசுனதே இல்லையே. இது நாம அன்றாட வாழ்வில பயன்படுத்துறோமா என்ன? இல்ல. இத புரிஞ்சுக்க நாம மொழியோட பரிணாம வளர்ச்சியை பார்க்கணும். குற்றியலிகரங்கிறது தற்போது உரைநடை வழக்குல அறவே இல்ல. ஓஹோ, அப்போ இது வழக்கழிஞ்சு போச்சா? ஆமா, இது ஒரு வழக்கொழிந்த உறவினன் போல பழங்கால இலக்கியங்களை மட்டுமே உறைஞ்சு போய் கிடக்கு. புரியுது. சரி, இறுதியா தேர்வுக்கான ஒரு சின்ன தகவலை பார்த்துட்டு நாம அந்த வினாடி வினா பகுதிக்கு போயிடலாம். தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடறதுக்குன்னு சில சாரியைகள் பயன்படுத்தப்படுது இல்லையா? ஆமா, இது ரொம்ப சுலபமான ஒரு பட்டியல் தான். குறில் எழுத்துக்களை குறிக்க கரம்னு சேர்ப்பாங்க. உதாரணமா அங்கிறத அகரம்னு சொல்வோம். ஓ, நெடிலுக்கு என்ன சேர்ப்பாங்க? அதே போல நெடில் எழுத்துக்களை குறிக்க கான்னு சேர்ப்பாங்க. ஐங்கிறத ஐகான்னு சொல்வோம். குறில் நெடில் 2யும் சேர்த்து குறிக்க காரம்னு சொல்வாங்க. மகாரம், ஏகாரம்னு சொல்வாங்க. கடைசியா ஆயுத எழுத்தை குறிக்க கேனம்னு சொல்வாங்க. அக்கேனம்னு சொல்றது வழக்கம். அருமை.
பாடத்தோட அனைத்து கோணங்களையும் அலசி முடிச்சிட்டோம். நீங்க கேட்டுக்கிட்டபடியே இதோ அந்த அதிவேக மாதிரி தேர்வு பகுதி. நான் ரெடி. வழக்கமா தேர்வுகள்ல கேட்கப்படுற 40 முக்கியமான ஒரு மதிப்பெண் கேள்விகளை நான் இப்போ அதிவேகமா கேட்க போறேன். ஒரு சுவாரஸ்யத்துக்காக நான் கேள்வி கேட்ட உடனே ஒரு சிறு இடைவெளி விடுறேன். கேட்பவர்கள் நம்ம நிபுணர் பதிலளிக்கிறதுக்கு முள்ள உங்க மனசுக்குள்ள பதில சொல்லி அவரை முந்திரீங்களான்னு பாப்போம். ஆரம்பிக்கலாமா? நான் தயார். கேள்விகளை வீசுங்க. கேள்வி 1. தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. அந்த 2 வகைகள் யாவை? முதல் எழுத்து, சார்பெழுத்து. மொழிக்கு ஆணிவேரான உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. அதோடு சேரும் மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. அப்படியானால் முதலெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30. இயலுகரம் பிரித்தெழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். உகரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து எவ்வளவு குறையும்? அரை மாத்திரையாக அந்த குற்றியலுகர எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 6. ரயில் சத்தம் மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னோமே, அந்த 6 எழுத்துக்கள் எவை? கு சு டு து பு ரு. குற்றியலுகரம் சொல்லின் எந்த இடத்துல வரும்போது மட்டும் ஓசை குறுகும்? சொல்லின் இறுதியில். குழந்தை. இதுல கு சொல்லின் முதல்ல வருவதால் அதோட மாத்திரை அளவு என்ன? ஒரு மாத்திரை. தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுல குறையாம முழுமையா ஒலிக்கும் உகரம்? முற்றியலுகரம். பசு. இது எவ்வகை உகரம்? முற்றியலுகரம். தனிக்குறிலை அடுத்து வரும் வல்லின உகரம் எவ்வாறு ஒலிக்கும்? ஒரு மாத்திரை அளவில் முழுமையா ஒலிக்கும். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6. தனக்கு முன்னால் தனி நெடிலை கொண்டு வரும் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துகள்ல மட்டுமே வரும்? 2 எழுத்துகள்ல மட்டும். பாகு. இது எவ்வகை குற்றியலுகரம்? நெடில் தொடர். எஃகு. இது எவ்வகை குற்றியலுகரம்? ஆயுதத் தொடர். தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வருவது? உயிர் தொடர். அரசு. இதுல ரா எவ்வகை எழுத்து? உயிர்மெய் எழுத்து. வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். வன்தொடர். பாக்கு. இது எவ்வகை தொடர்? வன்தொடர். மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து வருவது? மென்தொடர். பந்து. இது எவ்வகை தொடர்? மென்தொடர். இடையின மெய்யெழுத்தை தொடர்ந்து வருவது? இடைத்தொடர். மார்பு. இது எவ்வகை தொடர்? இடைத்தொடர். எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரச் சொற்கள் தமிழ்ல இல்ல? வா. இடைத்தொடர்ல எந்த எழுத்துகள்ல முடியும் சொற்கள் இல்ல? சு டு ரு. குற்றியலிகரம் பிரித்தெழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குற்றியலிகரத்தோட மாத்திரை அளவி என்ன? அரை மாத்திரை. குற்றியலிகரம் எத்தனை இடங்கள்ல மட்டுமே வரும்? 2. கொக்கு கூட்டல் யாது. இது என்னவா மாறும்? கொக்கியாது. கேண்மியாங்கிறதுல உள்ள இகரம் எவ்வகை இகரம்? குற்றியலிகரம். தற்போதைய உரைநடை வழக்குல இல்லாத ஒண்ணு எது? குற்றியலிகரம். குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் சாரியை. கரம். நெடில் எழுத்துக்களை குறிக்கும் சாரியை. கான். ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படும் சொல். கேனம். அடடே, மூச்சு விடாம 40 கேள்விகளையும் மிக துல்லியமா அடிச்சு நுறுக்கிட்டோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. கண்டிப்பா. தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு இதை விட சிறந்த ஒரு மீள்பார்வை இருக்க முடியாது.